இப்போ வந்து புஜங்க லலித மூர்த்தியை பற்றி பார்க்க போகிறோம். இதில் என்னன்னா உங்களுக்கு தெரியும், எப்பவுமே அந்த கருடனுக்கும் பாம்புக்கும் பகை இருக்கு. இது எப்படி ஆரம்பிக்கிறதுனா, வினதை கத்துருன்னு ரெண்டு சிஸ்டர்ஸ் இருக்கா. அவ வந்து கஷ்யப முனிவரை கல்யாணம் பண்ணிக்கிறான். வினதை வந்து கர்த்தருவை வந்து ஒரு ஒரு சூழ்ச்சியில அவளை வந்து தோக்கடிச்சுடுறான். அதாவது என்னன்னாக்கா, அங்க வந்து அந்த வெள்ளை குதிரை போறது, இந்த குதிரையோட வால் என்ன கலர்னு கேட்கறா. இவன் சொல்றா வெள்ளை கலர் அப்படிங்கிறா. அப்போ வினதை சொல்றா, நம்ம ஒரு போட்டி வச்சுக்கலாம், யார் அந்த போட்டியில ஜெயிக்கிறாளோ அவளுக்கு தோக்குறவா வந்து அடிமையா இருக்கணும். சரின்னு மறுநாள் அவ என்ன பண்றா, வினதைக்கு இந்த நாகர்கள் தான் பாம்பு இல்லையா, அந்த பாம்புகள் தான் அவரோட பசங்க. அவ கூப்பிட்டு சொல்றா, நாளைக்கு காத்தால நீங்க அந்த பாம்பை அந்த குதிரையோட வாலை சுத்தின்னு இருந்தோ அது கருப்பா தெரியணும் அப்படிங்கிறான். சரி, அவளும் அந்த மாதிரி பண்றா. மறுநாள் காலத்தால அந்த கர்த்தரு வரா. கர்த்தரு வந்தோடனே இப்ப பாருங்கிற, அப்போ அந்த குதிரை போறது, அதுக்கு வாலு கருப்பா இருக்கு. சோ இவ தோத்து போயிட்டுறா. யார் தோத்து போயிட்டுறா? கர்த்தரு தோத்து போயிட்டுறா. சோ வினதை வந்து அவளை வந்து ரொம்ப ட்ரீட் பண்றான். உடனே வினதையோட கர்த்தருவோட பையன்தான் வருணனும் அருணனும் கருடனும். இந்த கருடனுக்கு தன் அம்மா வந்து இப்படி கொடுமைப்படுத்துறான்னு ரொம்ப வருத்தமா இருக்கு. சோ அவன் வந்து இவா கிட்ட போய் கேட்கறான். யார்கிட்ட? நாகர்கள் கிட்ட போய் கேட்கலாம், பாம்புகள் கிட்ட போய் கேட்கலாம், எங்க அம்மாவை விடுதலை பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. அவ என்ன சொல்றா, நீ வந்து அமிர்தத்தை எடுத்துன்னு வந்து கொடுத்தாக்கா உங்க அம்மாவை விடுதலை பண்ணிடுறோம். சரின்னு இவன் போய் இந்திரலோகத்துல போய் இந்திரனோட சண்டை போட்டு அமிர்தத்தை வாங்கிட்டு வந்துடுறான். உடனே இந்திரன் கடகடன்னு போய் மகாவிஷ்ணு கிட்ட இந்த மாதிரி அவன் எடுத்துன்னு போய் இவர்களுக்கெல்லாம் அசுரர்களுக்கெல்லாம் கொடுத்துட்டா அப்புறம் திருப்பி நாங்கள் அவஸ்தைப்பட வேண்டியிருக்கோங்க. உடனே மகாவிஷ்ணு போனா இவன் கிட்ட கேட்குற, இந்த கருடன் கிட்ட நீ கொடுத்துருப்பா அப்படின்னு. கருடன் நான் கொடுக்க மாட்டேங்கிறான். ரெண்டு பேருக்கும் சண்டை வருது. சண்டை வருதோடனே மகாவிஷ்ணு என்ன சொல்ற, உனக்கு என்ன வேணாலும் நான் தரேன், நீ அமிர்தத்தை கொடு. அப்போ அவன் சொன்னான், இல்லை நான் என்ன ஆனாலும் நான் தரமாட்டேன். அம்மா மேலே, அதாவது அவனுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்கலாம், அம்மாவை வந்து விடுதலை பண்ணிக்கிடுவேன். அவன் மட்டும், ஆனால் அதை கேட்கறது இல்லை. ஏன்னா அவனுக்கு அம்மாவை விடுதலை பண்ணணுன்றது நோக்கம் இருக்கே தவிர்த்து இந்த மாதிரி கேட்கணும்னு அவனுக்கு தோணலை. ஸோ மகாவிஷ்ணு அப்படி கேட்டோடனே நான் வேணா உனக்கு வந்து ஏதான வரம் தரேன்னு மகாவிஷ்ணுவே அவன் கேட்கறான். ஸோ மகாவிஷ்ணு சொல்ல, நீ எனக்கு வந்து வாகனமாவான். அப்படிதான் வாகனமாற. யாரு? கருடன் வந்து மகாவிஷ்ணுக்கு வாகனமாற. ஸோ இப்போ வந்து அவர் சொல்றாரு, சரிப்போ நீ அமிர்தத்தை எடுத்துன்னு போ அப்படிங்கிற. இவன் போய் அமிர்தத்தை எடுத்துன்னு போறான். எடுத்துன்னு போய் வந்து அந்த பாம்புகள் கிட்ட எல்லாம் கொடுத்து, நீங்க குளிச்சுட்டு வந்து சாப்பிடுங்கன்னா அங்க தர்பப்புல் இருக்கா, அந்த மேல வைக்கிறான். வச்சுட்டு அவன் என்ன வச்ச உடனே அவன் வந்து அவ அம்மாவை ரிலீஸ் பண்ணிட்டான். அவ அம்மாவை ரிலீஸ் பண்ணிட்டு அவன் போயிட்டான். இந்த மீன்வைல் என்ன ஆயிடுறது, நாகருக்கும் கருடனுக்கும் பகை வந்துடுறது. ஸோ இவெல்லாம் போய் சிவன் கிட்ட தஞ்சம் அடைஞ்சு எங்களுக்கு வந்து காப்பாத்துங்கிற அவ காப்பாத்துற. இதுதான் இதோட கதை. அந்த இதுல ஒரு சின்ன ஒரு வேற சம்பந்தம் இல்லாத ஒரு கதை என்னன்னா, அந்த நாகப்பாம்பெல்லாம் என்ன பண்றதா, அந்த பாம்புகள்லாம் என்ன பண்றதா, புல்லு அங்க இருந்த அந்த தர்ப புல்லுல தானே வச்சிருக்கா. தர்ப புல்லு ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். இது வந்து இந்த அமிர்தம் கொஞ்சம் கலசத்துலேருந்து கொஞ்சம் சிந்திருந்தான், அதை போய் நக்கர்தான். அதனாலதான் நாக்கு வந்து பாம்போட நாக்கு பிளவுபட்டதுன்னு சொல்லுவா. ஸோ அது ஜஸ்ட் ஒரு சைட் ஸ்டோரி. அப்புறம் இது வந்து ராவணனுக்கு அனுகிரகம் பண்ணின மூர்த்தி. அதாவது என்னன்னா, நம்மளுக்கு தெரியும் ராவணன் வந்து பெரிய சிவபக்தன், வந்து சிவனுக்கோசரம். பட் ஆனா அவனுக்கு கர்வமும் ஜாஸ்தி உண்டு. அவன் ஒரு வாட்டி என்ன பண்றான், கைலாச மலையே தூக்க பார்க்கறான். தூக்க பார்த்த உடனே எல்லாரும் அதிர்ந்து போயிடுறா. கைலாசத்துல இருக்கவாள்லாம் பயந்து போயிடுறா. அப்போ வந்து சிவபெருமான் என்ன பண்ற, தன்னோட கட்டை விரலை போட்டு அமுக்கிறோடனே இவன் கை அதுல மாட்டினோம். அப்போதான் தான் பண்ணின தப்பு தெரிஞ்சு போயிடுது. தன்னோட கர்வம் புரியறது அவனுக்கு. அவன் என்ன பண்றான், 10 தலை இருக்கு இல்லையா, ஒரு தலையை எடுத்து அந்த வீணை மாதிரி வச்சு நம்ம கை மேல வச்சு அந்த நரம்ப வந்து அந்த இதா வச்சு நாணா வச்சு அவன் வீணை வாசிக்கான். அந்த சாமவேதம் இதா அப்ப வாசிச்ச உடனே சிவபெருமான் மகிழ்ந்து அவனுக்கு வராண்டிக்கிறார். சிவபெருமான் அவனுக்கு வந்து ஈஸ்வரன்ற பேர், அதாவது 2 பேருக்கு தான் ஈஸ்வரன்ற பேர் கொடுக்கிறார். ஒன்று வந்து லங்கேஸ்வரன், இன்னொன்று வந்து சனீஸ்வரன். ஸோ அடுத்தது நம்ம பார்க்கறது மாத்ரு பூதேஸ்வரர், அதாவது தாயுமானவர். அதாவது திருச்சியில் ரத்னாவதின்னு ஒருத்தி வாழ்ந்துட்டு இருக்கா. அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அவள் வந்து அவ அம்மா வந்து அந்த கரையில் இருக்கா, காவேரிக்கு அந்த கரையில் இருக்கா.
இப்போ பிரசவத்து சமயத்துல என்ன ஆகுதுன்னா அந்த காவேரியில வெள்ளம் வந்துடுது. அவள் அம்மாவால் அந்த காவேரியை தாண்டி இந்த பக்கம் வர முடியல. பிரசவ காலத்தில் இவ வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லாமல் ரொம்ப தவிக்கிறா. அவள் அம்மா வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுறாள். ஸோ அவள் சிவபெருமானுக்கு வேண்டிக்கிறா. சிவபெருமானுக்கு வந்து செவ்வந்திநாதர்னு பேர். அங்கே அதாவது உச்சிப்பிள்ளையார் கோவில் இருக்கு இல்லையா, அதுக்கு அந்த பாதியில் இருக்கு இந்த கோவில். அவர் பேர் வந்து செவ்வந்திநாதர். ரொம்ப அந்த சிவபெருமான் மேலே ரொம்ப பக்தி அவருக்கு உண்டு. ஸோ அவர்கிட்ட வேண்டிக்கிறா, என்னை எப்படியான காப்பாத்துன்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறான். அப்போ என்ன ஆகுது, அவள் பிரசவ சமயத்தில் அவன் அம்மா வந்துடுறான். அவள் அம்மா வந்து பிரசவ காலம்லாம் முடிஞ்சு போயிடுறது. முடிஞ்சு போன உடனே இந்த காவேரியிலையும் வெள்ளம் வடிஞ்சு விட்டுருது. அவள் அம்மா நெஜம் அம்மா அங்கே வரா. அப்போ பார்த்தா எப்படி ரெண்டு அம்மா இருக்கான்னு அவளுக்கு ஆச்சரியமாக வருது. ஆக்சுவலி அவள் பிரசவ சமயத்தில் வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணினதெல்லாம் வந்து அந்த செவ்வந்திநாதர் ஒரு தாயுமா வந்து அவளுக்கு வந்து பிரசவம் பார்த்து எல்லாம் முன்னார். அதான் தாயுமானவர், மாத்ருபூதேஸ்வரர். ரொம்ப வெரி வெரி எஃபெக்டிவ் டெம்பிள். அடுத்தது நம்ம வந்து தட்சிணாமூர்த்தி பார்க்க போகிறோம். நம்மளுக்கு தெரியும் தட்சிணாமூர்த்தி வந்து அவர் வந்து மௌனமாக சின்முத்திரை காட்டிட்டு அந்த ரிஷிகளுக்கு வந்து ஞானத்தை உபதேசிக்கிறார். சரி, இதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எப்படி தட்சிணாமூர்த்தியோட வடிவம் வந்துன்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை உண்டு. அதாவது அதர்வனா அப்படின்னு ஒரு மகரிஷி வந்து ஒரு புஸ்தகம் எழுதுறாரு. அதில் இல்லாத விஷயங்களே கிடையாது. மனோ தத்துவம், மருத்துவம், அப்புறம் எல்லா ஆகமங்கள் எல்லாத்தையும் வச்சு அந்த ஒரு புஸ்தகம் புஸ்தகம் பண்ணி ஒரு நூல். அந்த நூலை வந்து சிவபெருமான்கிட்ட கொடுத்து அதை வந்து இவாலுவேட் பண்ண சொல்கிறார். இப்போ சிவபெருமான் படித்து பார்த்துட்டு இது வந்து வேதத்துக்கு ஈக்குவலாக இருக்குது, அதனால் இதை வந்து வேதமாக ஏற்றுக்கலாம் அப்படிங்கிறார். ஆக்சுவலி அந்த காலத்தில் 3 வேதம் தான் இருந்தது. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், 3 வேதம் தான் இருந்தது. ஆனால் அந்த சனாதன பிரதர்ஸ் இருக்கா இல்லையா, அவள் வந்து இதுக்கு ஒத்துக்கிறது இல்லைன்னு ஒரு சதஸ் பண்ணுறான். அந்த சதஸில் வந்து சரஸ்வதி தேவியை வந்து இதாக வைக்கிறான், ஜட்ஜாக வச்சு சிவபெருமான் அவளுக்கு பதில் சொல்லணும். ஸோ இவள் வந்து வேதத்துலேருந்து எல்லாம் அந்த புக்கிலேருந்து எல்லாம் கேட்குறா. இவர் வந்து வேதத்துலேருந்து எல்லாம் அதுக்கு இது பண்ணி, அதாவது என்னன்னா சிவபெருமான் என்ன பண்ணுறார், அந்த புஸ்தகமும் வேதத்தை இருக்கிறத சாரம் ஃபுல்லாக அந்த அதர்வணர் எழுதின நூலில் இருக்குது. அதனால் இதை ஒரு வேதமாக ஏற்றுக்கணும்னு அவர் சொல்கிறார். அப்புறம் எல்லாரும் இதை ஆமோதிக்கிறா. அந்த சனாதன பிரதர்ஸும் இதை ஒத்துணுடுறா. அப்போ வந்து இது வந்து 4வது வேதமாக வந்து சேர்க்கப்படுறது. எப்படி பிரம்மாக்கு 4 தலை இருக்கோ அந்த மாதிரி இந்த 4 வேதங்கள் 4 இருக்கிறது. ஏன்னா பிரம்மா தானே வேதங்களை இயற்றினார், அதனால அதுக்கு வந்து 4 வேதம் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்போ வந்து அவெல்லாம் ஒத்துக்கிறார். அப்போ வந்து சிவபெருமான தென்முக கடவுள்னு தெற்கு பக்கம் பார்த்து உட்காந்து வச்சு தட்சிணாமூர்த்தின்ற இது அந்த வடிவம் அப்போதான் அவ கொடுக்குறான். ஸோ நம்ம மாத்ருபூதேஸ்வரர் பார்த்தா மாதிரி, அதாவது தாயா வந்தா மாதிரி இந்த பன்னி குட்டிகளுக்கெல்லாம் தாயாவும் வர்றாரு. இது வந்து திருவிளையாடல் புராணத்துல இது வருது. அதாவது ஒரு சகலைன்னு ஒரு ராஜா ராணிக்கு 12 குழந்தைகள் பிறக்கிறா. அந்த 12 பேரும் காட்டுக்கு வேட்டையாட போற சமயத்துல அங்க வந்து பிரகஸ்பதி வந்து தபஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவா பண்ற சேஷ்டைகள் வந்து அவருக்கு வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஸோ அவர் வந்து சாபம் கொடுத்துட்டார், இது மாதிரி நீங்க வந்து பன்னிக்குட்டிகளா பிறக்கணும். உடனே அவளுக்கு புரியுறது தான் பண்ணின தப்பு. உடனே அவர்கிட்ட வந்து சாப விமோசனம் கேட்கிறார். உடனே அவர் சொல்றார், சிவபெருமான் உங்களை காப்பாற்றுவார். அதே மாதிரி அந்த 12 பேரும் ஒரு பன்னிக்கு போய் 12 பன்னி குட்டிகளா பறக்கிறா. பறந்தோடனே அவள் அப்பா அம்மா 2 பேரும் ஒரு சண்டையில் அவள் 2 பேரும் இறந்து போயிடுறா. இறந்து போனோடனே இந்த குழந்தைகள் பால் இல்லாமல் தவிக்கிறது. அப்போ சிவபெருமான் வாக்களிச்சிருக்கான், அவர் சொல்லியிருக்காரு இல்லையா பிரகஸ்பதி. சிவபெருமான் வந்து பன்னியா வந்து அவளுக்கெல்லாம் பால் கொடுக்குறார். அந்த ஞான பால் குடிச்சதுனால அவள் ரொம்ப ரொம்ப பண்புள்ள, ரொம்ப அறிவுள்ளவளா வளர்றா. உடனே அவர் வந்து சிவபெருமான் அவளை வந்து மனித உடம்பு கொடுத்து பன்னி தலை வச்சு அவள் 12 பேரையும் 12 ராஜகுமாரிகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார். அதுதான் வந்து பன்றிக்கு தாயான வடிவம். அடுத்தது நாங்கள் இப்போ பார்க்க போடுறது இந்த குடுமி தேவர். யார் இந்த குடுமி தேவர்? இந்த குடுமி தேவர் தான் வந்து கண்ணப்ப நாயனார் தெரியும் இல்லை, அவருக்கு காட்சி கொடுத்தவர். அதாவது திண்ணன்னு ஒரு காட்டுவாசி, ஒரு வேடன் வந்து இந்த மலையிலெல்லாம் திரிஞ்சிட்டு வேட்டையாடின்னு இருக்கான். அங்கே வந்து இந்த மாதிரி சிவலிங்கம் ஒன்று இருக்குது, அதுக்கு குடுமி இருக்கிறதுனால அதுக்கு
குடுமி தேவர்னு எல்லாரும் கூப்பிடுவாங்க. ஒரு நாள் அவன் வேட்டையாட போற சமயத்துல இதை வேட்டையாட போற சமயத்துல அவன் என்ன பண்றான், தனக்கும் அதுக்கு பூஜை பண்ணணும்ன்ற ஆசை வருது அவனுக்கு. ஆனா அவனுக்கு இந்த ஆகமங்கள் இப்படிதான் பூஜை பண்ணணும், அப்படிதான் பூஜை பண்ணணும் அதெல்லாம் தெரியாது. அவன் என்ன பண்ணுவான், வாயில தண்ணி எடுத்துட்டு வருவான், காட்டு செடியிலெல்லாம் பூ எல்லாம் பறிச்சுட்டு வருவான். அப்புறம் அவன் வேட்டையாடுற அது என்ன மிருகமோ அதோட மாம்சத்தை எடுத்துட்டு வருவான். வாயில இருக்க தண்ணியை அந்த சுவாமி மேல அபிஷேகம் பண்ணுவான். கொண்டு பூ அது மேல வைப்பான். வச்சுட்டு இந்த மாம்சத்தை அவர் சாமிக்கு படைப்பான். இது மாதிரி போயிட்டு இருக்கிற சமயத்துல அவனோட இதை எல்லாருக்கும் சொல்லணும்னு சிவபெருமான் என்ன பண்ற, ஒரு நாள் அவரோட கண்ணுலேருந்து ரத்தம் வருது. ரத்தம் வந்த உடனே அவன் பார்க்குறான், ஐயோ துடிச்சு போயிட்டு அவன் என்ன பண்றான், தன்னோட ஒரு கண் எடுத்து வைக்கிறான், அந்த ரத்தம் வர்ற கண்ணில் வைக்கிறான். அப்புறம் பார்த்தா இன்னொரு கண்ணிலையும் வருது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு அவனுக்கு புரியல. இப்போ இன்னொரு கண்ணை அவன் பிடிங்கிட்டானா அவனுக்கு கண்ணு தெரியாது இல்லை. அதனால தன்னோட காலை அடையாளமாக வச்சுட்டு காலால் அந்த இன்னொரு கண்ணை விதிச்சுட்டு அவன் தன்னோட கண்ணை எடுத்து வைக்கிறதுக்கு போகிறான். அப்போ சிவபெருமான் அவனுக்கு காட்சி கொடுத்து அவனுக்கு அருள் புரிஞ்சு அவன் தான் கண்ணப்ப நாயனார்ன்ற நாயனார் பட்டம் கொடுக்குறார். அதுதான் கண்ணப்ப நாயனாரோட கதை. அதுதான் குடுமி தேவர். அவர் தான் குடுமி தேவர். இது விடங்கமூர்த்தி. விடங்கம்னாக்கா உளியால் செதுக்கப்படாத அப்படின்னு அர்த்தம். அதாவது அது உளி இல்லை, அப்படி பற்றி மனுஷனால செதுக்கப்படாதது. ஸோ இந்த கதை எப்படி போகிறதுன்னா, ஒரு நாள் ஒரு புலி ஒரு குரங்கு துரத்தின்னு வருது. அந்த குரங்கு ஒரு மரத்து மேலே ஏறின்றது. ராத்திரி ஆகி நம்ம கீழே விழுந்துருவேன்மே, தூங்கி போயிட்டா அப்படின்ற பயத்தில் அதில் இருக்கிற இலையெல்லாம் பறிச்சு கீழே போட்டுன்னு உட்காந்துருக்கு. வெடிஞ்சு போயிருந்தா அந்த புலி போயிடுறது. அப்புறம் கடைசியில் பார்த்தா சிவபெருமான முன்னாடி உனக்கு நான் அருள் புரிகிறேன், நீ அடுத்த ஜென்மத்தில் ஒரு மனுஷனாக பிறப்பேன். ஐயோ எனக்கு மனுஷ ஜென்மமே வேண்டாங்கிறது அந்த குரங்கு. இல்லை நான் உன்னை சக்கரவர்த்தியா படைக்கிறேன் அப்படிங்கிற. சரின்னு இல்லை எனக்கு குரங்கு முகம்தான் வேணும்னு கேட்குறான் அவன். கேட்ட உடனே சரி அவர் குரங்கு முகத்தோட அவனை சக்கரவர்த்தியாக படைக்கிறார். அதுதான் முசுக்குந்த சக்கரவர்த்தி. ஓகே, பேரு தான் முசுக்குந்தம்னா குரங்குன்னு பேரு. முசுக்குந்த சக்கரவர்த்தி. அவன் ரொம்ப ஏன்னா சிவபெருமான அருள் இருக்கு இல்லையா, அவன் ரொம்ப பலசாலியாகவும் ரொம்ப திறமைசாலியாகவும் ரொம்ப இந்த சக்கரவர்த்தியாக இருக்கான். ஸோ அதை பார்த்தது இந்திரன் அவனை இந்திரலோகத்துக்கு அழிச்சின்னு போகிறான். அவன் அந்த அசுரர்களை அழிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கோசரம் அழிச்சின்னு போகிறான். அதெல்லாம் ஒரு வாதி முடிஞ்ச உடனே அவனோட நாட்டுக்கு அவன் திரும்பணும். அந்த சமயத்தில் இந்திரன் அவன்கிட்ட கேட்குறான், உனக்கு என்ன வேணும்னு கேடு தரேன். இந்திரன் கிட்ட விஷ்ணுவால் கொடுக்கப்பட்ட ஒரு விடங்கர் லிங்கம். அந்த லிங்கத்தை அவன் கேட்டுடக்கூடாதே நினச்சிட்டு தான் அவன் சொல்கிறான், நீ எது கேட்டாலும் தரேன்னு. பட் கரெக்டாக இவன் அந்த லிங்கம் தான் வேணுங்கிறான். சரி நீ நாளைக்கு வா நான் தரேன் அப்படின்றான். இவனுக்கு அந்த லிங்கத்தை விட்டு பிரியறதுக்கு மனசு வரல. அதனால அவன் என்ன பண்ணுறான், ராவோட ராவா விஸ்வகர்மாவை கூப்பிட்டு இதே மாதிரி 6 லிங்கம் பண்ணி கொடுக்க சொல்கிறான். ஸோ அவன் 6 லிங்கம் அவர் பண்ணி கொடுத்தோன்னே மறுநாள் வந்துட்டு இந்தப்பா இந்த 7 லிங்கத்தை எந்த லிங்கம் உனக்கு வேணுமோ அந்த லிங்கத்தை நீ எடுத்துக்கோ அப்படிங்கிற. அவன் என்ன சொல்கிறான், அவன் கரெக்டாக இந்த லிங்கத்தை கேட்டுடுறான். இந்த லிங்கத்தை கேட்ட உடனே அவன் பதறி போய்டுறான் யோன்னு. ஆனால் அதாவது அந்த கண்ணு சிமிட்டி தான் அந்த லிங்கம், நான் தான் உண்மையான விடங்கர் லிங்கம். ஸோ இவன் என்ன பண்ணால் வேறு வழி இல்லாமல் அந்த இந்திரன் எல்லா விடங்கர் லிங்கத்தையும் அவன்கிட்ட கொடுத்துட்றான். திருவாரூரில் அந்த 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 ஒரிஜினல் லிங்கத்தை வச்சுட்டோ திருமரக்காடு, திருக்காரார், திருநள்ளாறு, திருவாய்மூர், திருக்குவளை, நாகைப்பட்டினம் இதிலெல்லாம் அதை வச்சுட்டோம். ஏன்னா அப்போ டெய்லி பூஜை பண்ணணுமே, கோவிலில் கொண்டு போய் வச்சுருக்கான். அதுதான் விடங்கர். சிவபெருமான் நந்தி வடிவம் எடுக்கிறார். எதுக்குன்னா இந்த ரிஷபர்களெல்லாம் காப்பாற்றுறதுக்கோசரம் அவர் நந்தி வடிவம் எடுக்கிறாராம். அதுதான் இந்த நந்தி வடிவம். இது சரபேஸ்வரர். நம்மளுக்கு இந்த சரபேஸ்வரரை பற்றி நல்லா தெரியும். நரசிம்மர் ஹிரண்யகசிப சம்ஹாரம் பண்ணுறதுக்கோசரம் நரசிம்ம அவதாரம் எடுக்கிற சமயத்தில் அவர் ரொம்ப அந்த ஹிரண்யகசிப கொன்னாட்டு அவருக்கு ரொம்ப ரொம்ப உக்ரகமாக இருக்காராம். அவர் உக்ரகத்தை தணிக்கிறதுக்கு எல்லாரும் ரொம்ப சிரமப்படுறா. கடைசியில் சிவபெருமான் இந்த சரபேஸ்வரர் வடிவம் எடுத்துன்னு அவரோட கோவத்தை தணிக்கிறார். அதான் சரபேஸ்வர வடிவம். இது ரிஷபாந்திகர். அதாவது உலகம் அழிய போகிறதுன்ற சமயத்தில் தர்மதேவதை சிவபெருமான்கிட்ட
கேட்குறாராம், நான் வந்து இப்போ வந்து உலகம்லாம் அழிஞ்சு போயிடுத்துன்னா தர்மமும் அழிஞ்சு போயிடுமே, அப்புறம் திருப்பியும் உலகம் சிருஷ்டி ஆகிற சமயத்தில் தர்மமே இல்லாத போயிடுமே, அதனால இந்த தர்மத்தை காப்பாத்துறதுக்கு நீங்க ஏதாவது பண்ணணும்னு உடனே அவர் வந்து ரிஷபமா பண்ணிட்டு தன் கூடவே வச்சுக்கிறாராம். அதான் ரிஷபாந்திகர்.